சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையால் நனைந்தபடியே பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். சென்னையில் தொடர் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள்ல அந்த பேருந்து நிழற்குடை இல்லாததால் அங்கு மாணவர்கள் குடை பிடித்தபடியே பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. விவரங்கள். வணக்கம் மோனிகா. சென்னை உள்பட 19 டெல்டா மாவட்டங்களில் இன்று மாலை வரை கனமழை பெய்யும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவாகின ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த மழையானது தற்போது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னையில் காலை முதல் நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. சென்னை உள்பட 19 டெல்டா மாவட்டங்களில் இன்று மாலை வரைக்குமே கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை நாம் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய மதுரவாயில் ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவிகள் தற்போது மனையில் நடந்தபடிதான் அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரவாயில் ஏரிக்கரை பேருந்து நிழற்கூட இல்லாததால் இங்க பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய மாணவிகள் மலையில நடந்தபடியே ஒரு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே பேருந்து நிழற்கூடையை ஏற்படுத்தி தருமாறு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த பகுதி மக்கள் சார்பாக. ஆனால் அதை அரசு பொருட்படுத்தாமல் தற்பொழுது கூட பேருந்து நிலையில் கூட இல்லாமல் மாணவர்கள் பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய பயணிகள் அனைவருமே மலையில் நனைந்தவரை பேருந்திற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மதுரவாயில் ஏரிக்கரை இருக்கக்கூடிய அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்பொழுது பள்ளிக்கு உள்ளே அதிக அளவு மழைநீரானது தேங்கி இருக்கிறது. ஏற்கனவே மிக்ஜாம் புயல் அப்போ கடந்த ஒரு வாரமாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது. அப்போது பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு அறிவிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பள்ளி வளாகத்திற்குள்ள தண்ணீர்கள் தேங்காதவர் இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது. அதே போல ஈரமான செவற்றுக்கு அருகே மாணவர்கள் அமர்த்தப்படக்கூடாது. பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் உள்ளிட்ட அந்த மின்சாரம் உள்ளிட்ட அந்த பொருட்கள் பாதுகாப்பாக இருப்பதா என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் அவர்கள் பள்ளியை திறக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. தற்பொழுது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் கூட தற்பொழுது சென்னையில் பள்ளிகள் வழக்கம்போல் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால காலையில் பள்ளிக்கு வந்தக்கூடிய மாணவிகள் மனையில் நடந்த வரை அவர்கள் பள்ளிக்கு வந்தக்கூடிய ஒரு அவல நிலை தான் ஏற்பட்டிருக்கு. அவர்களுடைய புத்தக பைகள் மனையில் நடந்ததாகவும் அல்லது பள்ளியின் நிலை என்ன என்பது ஒரு தடவை ஆசிரியர் மாணவர்கள் வருவதற்கு முன்பாகவே ஆசிரியர்கள் முறையாக அதனை சோதனை செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படுவதற்கு முன்னதாகவே அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது சுவிட்சஸ் கரெக்டாக இருக்கிறதா, பள்ளி வளாகத்தில் ஏதாவது செவர் டேமேஜா இருக்கிறதா, அல்லது பள்ளி இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை இருக்கக்கூடிய அந்த செவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா, பள்ளி வளாகத்திற்குள்ள தண்ணீர் தேங்கி இருக்கிறதா என மாணவர்கள் வருவதற்கு முன்பாகவே ஆசிரியர்கள் இதை பரிசோதிக்க வேண்டும் என பெற்றோர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது மதுரவாயில் மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் மலையில நடந்தபடி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்று மாலை முதல் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தும் கூட சென்னை மற்றும் காஞ்சிபுரங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் வழக்கம்போல் செயல்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகின்றனர். ஒருபுறம் மலையில் நடந்தவரை அவர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர், மறுபுறம் இங்கிருந்து பிற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பேருந்து நிழற்கூடை இல்லாததால் மலையிலே பேருந்துக்கு காத்திருக்கக்கூடிய அவல நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் மீது ஒரு அக்கறைமையாகத்தான் இந்த அரசு செயல்படுவதாக பெற்றோர்கள் வருத்தத்தை தெரிவிக்கின்றனர். மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த மதுரவாயில் ஏரிக்கரை இருக்கக்கூடிய பகுதிகளில் விரைந்து பேருந்து நிலையக்கூடை அமைக்க வேண்டும் எனவும் இதுபோன்று மழைக்காலங்களில் முறையான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பள்ளிகளை திறக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி தற்போது என்ன பார்த்தோம், மழையில் நடந்தவரை மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை ஏற்பட்டிருக்கிறது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி வெங்கட்.